ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு. இப்போ ட்ரஸ்ட் வாலெட் அப்படி இல்லைனா காயின் பேஸில் இருக்கிற கிரிப்டோ கரன்சி நம்ம எப்படி சார் ஐஎன்ஆராக மாற்றுறது, இந்தியன் ருபீஸ் மாற்றுறது அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். அதுக்கு கிட்ட 2 வழி இருக்குது, ஓகேங்களா? அந்த 2 வழியில் நீங்கள் எந்த வழி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஸ்டெப்புமே உங்களுக்கு புரியாமல் போயிடும். இதில் நீங்கள் மஸ்ட்டாக கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஓகேங்களா? கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து அப்படி இல்லைனா காயின் பேஸில் இருந்தோ இல்லை வேறு ஏதாச்சும் வாலெட்டில் இருந்தோ நீங்கள் நான் சொல்கிற ஜியோடஸ்க்கு எக்ஸ்சேஞ்சருக்கு மாற்றி அதுலேருந்து நீங்கள் பணமாக வாங்கிக்கலாம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், ஓகேங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சத்தியமாக உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்ற மெத்தட்லாம் உங்களுக்கு சத்தியமாக புரியாது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டர் விக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்யூச்சரில் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நல்லா பிளான் பண்ணிட்டுருக்கேன். அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஃபோனில் மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே கூகுளில் போய்ட்டு giottusன்னு டைப் பண்ணிக்கோங்க. giottus லாகின்னு டைப் பண்ணிக்கோங்க. giottus லாகின் டைப் பண்ணோடனே பேஜ் இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, லாகின் giottus, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும், ஜியோடஸோட அஃபிஷியல் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இருக்கும். நம்ம இப்போ புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டேன், நான் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ புதுசாக வர எல்லாருமே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே இங்கே உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர். ரெஃபரல் கோடு ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட ரெஃபரல் கோடு இருந்தால் போட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படி இல்லைனா நீங்கள் ரெஃபரல் கோடுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஓகேங்களா? இப்போ நான் எல்லாம் டைப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் போட்டுக்கோங்க. லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்பா பேர், ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க. மெயில் ஐடி எல்லாமே பக்காவாக வேலிடாக கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டில் ஒரு செக் இருக்குது. அந்த பாஸ்வேர்டு என்ன எப்படி போகிறது நான் சொல்லிடுறேன். இப்போ உங்கள் பேர் சுரேஷ்னு வச்சுக்கோங்களேன். சுரேஷ் எஸ் கேப்சல் லெட்டரில் போட்டுக்கோங்க. மீதி எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க. ஸ்மால் லெட்டரில் போட்டு கடைசியாக ஒரு நியூமெரிக்கல் கேரக்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர்ஸ், அது ஆஷு, அப்படின்னா இந்த அட்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் லெட்டர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆட் பண்ணிடணும், ஸ்பெஷல் லெட்டர்ஸ், ஓகேங்களா? இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சுரேஷ்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேப்சல் லெட்டரில் எஸ்ன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் சுரேஷ்னு டைப் அடிச்சுக்கோங்க. டைப் அடித்த கடைசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டு 1 2 3 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. இங்கே மேலே பாருங்கள், அவங்களே ஒரு டெமோ கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு அக்செப்ட் பண்ணிக்கும். அப்படிலாம் அக்செப்ட் பண்ணிக்காது, ஓகேங்களா? அப்புறம் பாஸ்வேர்டு எரர்னு மேலே காமிச்சிடும். ஓகே, இப்போ பாருங்கள், கீழே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிரியேட் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் மெசேஜுக்கு, ஓகேங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், நான் மெயில் ராங்காக போட்டேன், அதனால் எனக்கு மேலே அலர்ட் காமிச்சிருச்சு. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயில் நான் போட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்துக்கிறேன். ஓகே, அதை கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று போயிருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணி நீங்கள் கன்ஃபர்மேஷன் மெயில் கொடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போ நான் மெயில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மெயில் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோ ஜியோடஸ் ஆக்டிவேஷன் மெயில்னு ஒரு மெயில் வந்துட்டுருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் அட்ரஸும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வெரிஃபை இமெயில் அட்ரஸும் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த உடனே உங்கள் ப்ரௌசரில் டிஃபால்ட்டாக அது ஓப்பன் ஆகி உள்ளே போகும். அப்படி உள்ள போய்ட்டு அது வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்னு வந்துடும், ஓகேங்களா? இப்போ மேலே வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இமெயில் வெரிஃபிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் ஆல்ரெடி ஒரு வெப்சைட்டில் வந்துருப்பீங்க, அதில் போய்ட்டுக்கோங்க. இப்போ நான் க்ரோமில் போய்க்கிறேன். இப்போ மேலே ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டுறேன். ரீஃப்ரெஷ் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு லாகின் கேட்கும், மெயில் ஐடி, ஓகேங்களா? இப்போ நான் லாகின் கொடுக்குறேன். என்னோடய மெயில் ஐடி போட்டு ஓகே, நான் மெயில் ஐடி கொடுத்துட்டேன். இப்போ லாகின் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அட்டாச் ஆகிடும். அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அங்கே ஹோம் பேஜில் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பரையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபின்னு இருக்கும். மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுங்க. சென்ட் ஓடிபி கொடுத்த உடனே அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓடிபி டைப் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓடிபி டைப் பண்ணிட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும். அந்த நான் வெரிஃபை ஓடிபியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் அதெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? உங்களோட பேன் கார்டு அப்லோட் பண்ணணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிடணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ பேன் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களது மைனர் பேன் கார்டெலாம் அக்செப்ட் கிடையாது, ஓகேங்களா? அந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அக்செப்ட் கிடையாது. அதுக்கு மேலே தான் இருக்கணும், மேஜராக இருக்கணும், ஓகேங்களா? மைனர் அக்செப்ட் கிடையாது, நாங்களே மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க.
இப்போ பேன் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் எடுத்ததா போதும். நீங்கள் ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இருங்க, நான் ஃபஸ்ட் சூஸ் பண்ணிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியாச்சு. பட் நான் பண்ணிக்கிறது எல்லாமே டம்மி தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி என்னோடய மெயின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக நான் ஒரு சும்மா டெமோ வீடியோ தான் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, அதனால் நான் வந்து டம்மியாக ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், நெக்ஸ்ட்டுன்னு. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு நம்பர்லாம் கேட்கும். நான் பேன் கார்டு நம்பர் என்னோட ஒரிஜினல் நம்பர் இப்போதைக்கு சும்மா டம்மியாக கொடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா, எல்லாமே நான் டம்மியாக தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துக்கணும். ஓகேங்களா, நான் ஏன் டம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து நான் டம்மியாக கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், பேன் கார்டு எல்லாமே டம்மியாக தான் கொடுத்துருக்கேன், ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் டம்மியாக கொடுத்துருக்கேன், டேட் ஆஃப் பர்த் டம்மியாக கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இல்லை எல்லாமே பக்காவாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறதுனால எல்லாமே பக்காவாக கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஃபார் வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. ஓகே வெயிட், நீ அது மாதிரி வெரிஃபிகேஷன் கொடுத்த உடனே என்ன உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். கேஒய்சி வெரிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஒய்சி வெரிஃபைட்னு வந்துடும், சக்ஸஸ்னு வந்துடும். உங்கள் மெயிலுக்கும் வந்து சக்ஸஸ்னு வந்துடும். ஓகேங்களா, அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆடுன்னு கேட்கும். நீங்கள் உங்கள் வேலிடான பேங்க் எது உங்களுக்கு ப்ரைமரியாக இருக்கும், நீங்கள் அந்த பேங்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பேங்க்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அதை வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கிறத எப்படி நம்ம ஜியோடஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அதை பற்றி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ எல்லா ப்ராசஸும் முடிச்ச உடனே கேஒய்சிலாம் வெரிஃபிகேஷன் ஆன உடனே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், ஜியோடஸோட வெப்சைட்டோட பேஜ். இதில் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எத்திரியம் வந்து நான் இதில் டெபாசிட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எத்திரியம் டெபாசிட் பண்ணி இதுலேருந்து மணியாக விட்ரா பண்ணிக்கலாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதுவும் இவ்வளோ சீக்கிரத்தில் வருது, அதோட ப்ரூஃப் நான் இந்த வீடியோவில் காமிச்சிடறேன். ஓகேவா, நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் டெபாசிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெபாசிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து அட்ரஸ் வந்து இருக்கும். இந்த அட்ரஸில் வந்து காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போயிடுங்க. ஓகேங்களா, இப்போ நான் ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ண உடனே இப்போ எத்திரியம்னா எத்திரியம், பிட்காயின்னா பிட்காயின். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்திரியம் தான். நான் எத்திரியம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் சென்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சென்டு கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிபியின் அட்ரஸ் கேட்கும். நான் அந்த எத்திரியம் அட்ரஸ் அங்கே காப்பி பண்ணுறதை இங்கே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு $10 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அங்கே டாலர்னு பண்ணிக்கலாம், நீங்கள் ETHனாலும் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு ஆப்ஷன் அங்கே கொடுத்துருக்காங்க ட்ரஸ்ட் வாலெட்டில். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு $10 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ கண்டினியூ இருக்குது பார்த்தீங்களா, மேலே அந்த கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் கண்டினியூ இருக்குது, அந்த கண்டினியூ வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஃபீஸ் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படி எல்லா சார்ஜஸும் வந்து காமிச்சிடும். இப்போ நான் வந்து ஓகே எல்லாம் பார்த்துட்டேன். இப்போ நான் வந்து சென்டு கொடுத்துட்றேன். ஓகே, சென்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரான்சாக்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பெண்டிங்கில் தான் இருக்கும், அப்புறமா தான் வந்து அது கிளியர் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பெண்டிங் இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஜியோடஸ் வாலெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே ஜியோடஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் வரல, கொஞ்சம் ஒரு 1 minute எடுத்துக்கும் டைமு. ஓகேங்களா, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பேனிக் ஆகாதீங்க. ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணினா உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு பார்த்துங்க, மேலே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துடுச்சு, கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு. இங்கே பாருங்கள் மெசேஜ் ஜியோடஸ்லேருந்து வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடுச்சுன்னு வந்துட்டுருக்கோம், நான் பண்ணிவிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எத்திரியமில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு டாலர்ஸ். நான் $10 விட்ரால் பண்ணேன் இல்லையா, டெபாசிட் பண்ண இல்லையா, எனக்கு வந்து ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது எப்படி விட்ரா பண்ணலாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே பாருங்கள் ஒரு ஐக்கான் இருக்கும், மென் ஐக்கானு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸில் லிஸ்டட்லாம் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா எத்திரியம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எத்திரியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எத்திரியம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எத்திரியமை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பை செல்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம இப்போ செல் தான் பண்ண போகிறோம், அதனால் செல் பண்ணிக்கலாம். இப்போ நான் செல்னு கிளிக் பண்ணிக்கிறேன். செல்னு கிளிக் பண்ண உடனே வந்து குவான்டிட்டி கேட்குது, நீ எவ்வளோ செல் பண்ண போகிற அப்படின்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா 0.26 ஓகேங்களா, 0.26 எத்திரியம்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ண உடனே அதோட ரேட்டு ஓகேங்களா, எவ்வளோ INRன்னு இங்கே வந்துடும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து செல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ செல்னு கொடுக்குறேன், கொஞ்சம் தப்பாக வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல, பார்த்துப்போம். இப்போ செல்னு கொடுக்குறேன். ஆர் யூ ஷோர்னு கேட்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது, ப்ரொசீட் பண்ணுமான்னு கேட்குது. ஓகே, நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன்.
எஸ்ன்னு கொடுத்தோன்னே ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏதோ எரர் இருக்குது சைட்டில், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செல் அட்ரஸ் சக்ஸஸ்னு உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பேக் வந்து டேஷ்போர்டு வந்துடும். ஓகேங்களா, ஓகே வெயிட். ஓகே, இப்போ நான் வந்து டேஷ்போர்டு வந்துட்டேன். இப்போ டேஷ்போர்டு வந்தோடனே உங்களுக்கு INR வந்து இங்கே காமிச்சிடும். ஓகேங்களா, அங்கே நீங்கள் செல் பண்ணிட்டீங்க. செல் பண்ண உடனே வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ டாலர் செல் பண்ணேன், $10 வந்து செல் பண்ணேன். ஓகேங்களா, $766 நீங்கள் வந்து ரேட் காமிச்சிச்சு. இப்போ நான் வந்து எப்படி விட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நீங்கள் வந்து ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் விட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விட்ரா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து செலக்ட் பேங்க் அக்கௌண்ட்னு காமிக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து அமௌண்ட்னு கேட்குது பார்த்தீங்களா, என்டர் அமௌண்ட்னு கேட்குது. இப்போ நான் $766 இருக்குது, நான் $766 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து விட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஃபீஸ் வந்து 0% ஃபீஸ் தான், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்துடும். அதுவும் இல்லாமல் மினிமம் விட்ரால் பார்த்தீங்கன்னா $500 நீங்கள் விட்ரால் $500 தான் விட்ராலே பண்ண முடியும், நான் பண்ண முடியாது. $500 இருந்தால் விட்ரால் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் விட்ரா கொடுத்துக்கிறேன். விட்ரா கொடுத்தோடனே இங்கே வந்து ஓடிபி உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒரு மொபைல் நம்பருக்கு நான் அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணோடனே இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் த கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். ஓகே, இப்போ நான் பேமெண்ட் வந்த உடனே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டைம் என்ன நீங்களே பார்த்துக்கோங்க. டைம் வந்து 11:41 ஆகுது. எவ்வளோ சீக்கிரத்தில் வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, டேட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ பாருங்கள், பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து விட்ராவில் வந்துருச்சு. எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் அப்படி மிஞ்சி போனால் 1 மினிட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். இங்கே மேலே பாருங்கள், உங்களுக்கு ப்ரூஃப் நல்லாவே தெரியுது. ஓகேங்களா, இந்தியன் பேங்க் $766 வந்து கிரெடிட் ஆகிடுச்சு IMPSல. ஓகேங்களா, சூப்பராக வந்து ஜியோடஸ் எக்ஸ்சேஞ்சு பயங்கரமான ஸ்பீடில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் உங்களுக்கு யாராவது வந்து ஆச்சுச்சுன்னா அப்படின்னா நீங்கள் இதில் வந்து தமிழே பேசிக்கலாம் கஸ்டமர் கேர் சப்போர்ட் கிட்ட, வேறு யார்கிட்டையும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் ஜியோடஸ் எக்ஸ்சேஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ என்னோடய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.77 பைசா தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்பீடாக வந்து பேமெண்ட் வந்து கிடைக்குது. நீங்களே உங்கள் லைவ் ப்ரூஃப்லேயே நான் காமிச்சிட்டேன். 11:41 நான் சொன்னேன், அப்போவே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்துடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து விட்ரால் பண்ணுற மெத்தடு. ஓகேங்களா, இது இன்னும் புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எப்படின்னு இன்னும் கொஞ்சம் தெளிவோட சொல்கிறேன். ஓகேங்களா, ஆனால் KYC வந்து பக்காவாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எல்லாம் பண்ணது டம்மியாக தான் பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா, அதனால் நீங்கள் எல்லாம் பக்காவாக கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எத்தனை வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இதில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் INR டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து டெபாசிட் கொடுத்து இல்லை INR டெபாசிட் பண்ணி அப்புறமா எத்திரியமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி தான் சிம்பிள் கான்செப்ட். ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து நீங்கள் இதுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். மூவ் பண்ணி எப்படி விட்ரால் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கண்டிப்பாக நான் ஒரு புது வீடியோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். அது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.